ஹலோ நண்பர்களே, வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் இன்று முதல் நம்ம சேனல்ல தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பு நிலவரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த கணிப்பானது இன்றைய காலகட்டத்தில் கட்சிகளின் கூட்டணி பலத்தை பொறுத்து எடுக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் கூட்டணி கணக்குகள் மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சிகளின் உத்தேச வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகள் அடிப்படையிலும் இவர்கள் தொகுதி மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் எடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக தமிழகத்தின் கடைசி தொகுதியான 234வது தொகுதியில் இருந்து ஆரம்பிக்கலாம். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் என மொத்தம் 6 தொகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. அதில் 234வது தொகுதியாக கிள்ளியூர் இருக்கிறது. கிள்ளியூர் தொகுதியில் 2021 சட்டசபை தேர்தலில் பல சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபி கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேதான் வலுவான போட்டி நிலவியது. கிள்ளியூர் தொகுதியில் 2021 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராஜேஷ்குமார் 1,05,541 வாக்குகள் பெற்று 55,400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜூட் தேவ் 46,141 வாக்குகள் மட்டுமே வாங்கியிருந்தார். 2026 தேர்தலை பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியில் பெரிய செல்வாக்கு இல்லை என்றாலும் மீண்டும் இந்த தொகுதியின் மீது தமிழ் மாநில காங்கிரஸ் குறிவைக்கும் என்றே கருதப்படுகிறது. அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் மக்கள் செல்வாக்கு இல்லை என்றாலும் பிஜேபி கட்சிக்கு நல்ல ஆதரவு நிலையே இருக்கிறது. இருந்தாலும் கூட்டணி கட்சியினரிடம் சாமர்த்தியமாக காய் நகர்த்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கிள்ளியூர் தொகுதியை கேட்டு பெறும் என்றே தெரிகிறது. திமுக கூட்டணியை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் பலமாகவே உள்ளது. அதிமுகவை போல திமுகவுக்கும் இந்த தொகுதியில் மக்கள் ஆதரவு குறைவாகவே இருந்தாலும் முதலமைச்சரின் பல திட்டங்கள் தொகுதி மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, இலவச அரசு பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் கடற்கரை கிராம மக்களுக்கு மிகவும் பயனுள்ள திட்டமாக இருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராஜேஷ்குமார் தொகுதி மக்களிடம் செல்வாக்கு மிக்கவராகவே பார்க்கப்படுகிறார். கடற்கரை கிராம மீனவ மக்களுக்கு அரசு சார்ந்த நலத்திட்டங்கள், கட்சி சார்ந்த நலத்திட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட முறையிலும் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார் என்றே பரவலாக பேசப்படுகிறது. கடற்கரை கிராம மக்களிடம் சீமானவர்களுக்கும் நல்ல பேர் இருப்பதால் நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகளை பெறும் என்றே கருதப்படுகிறது. விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி கிள்ளியூர் தொகுதியில் தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டால் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சிகளிடம் சிறிதும் தாக்குப்பிடிக்க வாய்ப்பே இல்லை என்றாலும் விஜய் ரசிகர்களின் வாக்குகள் சிறிதளவு கிடைக்கும் என்றே தெரிகிறது. இறுதியாக திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் கட்சியும், அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் திமுக கூட்டணிக்கே பலமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. ஓகே நண்பர்களே, மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.